காரணகர்த்தா அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த மாதிரி காரணமாக இருக்கக்கூடிய கிரகத்தை காரணத்துவ கிரகமாக எடுத்துட்டு அதை கதின்னு சொல்றோம். காரகனை கதின்னு சொல்றோம். அதன் அடிப்படையிலும் நாங்கள் பார்ப்போம். அதன் அடிப்படையிலும் நாம 10ஆம் இடம் எப்படி இருக்குது, 7ஆம் இடம் எப்படி இருக்குது, சுக்கிரனுக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாக்கா அவங்களோட திருமண வாழ்க்கையை பற்றி சொல்றதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஆக இது ஆப்ஷன். இது பேர் என்ன? தானா நடந்தா விதி, நடக்காத அப்பா 2வது ஆப்ஷன், அதுக்கப்புறம் 3வது ஆப்ஷன். உங்களுக்கு புரியலையா? ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் இறங்குறவங்க பேர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். முதல்ல இருக்கிறவர் டக் அவுட் ஆயிட்டார். அப்போ நம்ம யாரை நம்பி இருக்கணும்? அடுத்த பேட்ஸ்மேனை நம்பி இருக்கணும். அவரும் டக் அவுட் ஆயிட்டார். அப்புறம் யாரை நம்பி இருக்கணும்? 3வது ஆளை நம்பி இருக்கணும். அவரும் டக் அவுட் ஆயிட்டாருன்னா என்ன பண்றது? 4 சொற்பலன்ல அப்படி இப்படி போயிட்டாருன்னு ஆச்சுங்க. 4, 5, 6ன்னு எடுத்து 10வது போலர், கடைசி போலர், அவர் முன்ன பின்ன பேட்டை தொட்டிருப்பாரான்னு கூட தெரியாது. அவர் நல்லா போலிங் போடுறவராக இருப்பார். ஆனால் அந்த 10வது விக்கெட்டை கூட நம்பி நம்ம காத்துன்னு இருக்கோம். 10 ரன் அவர் கூட எடுத்து கொடுப்பார் கடைசியிலலாம். பார்த்துருக்குறோம் நம்ம. அந்த மாதிரி 1 by 1 10 பேர் காரணங்கள் இருக்காங்க. 10 காரணங்கள் இருக்கு. பிரதானத்தை தான் நம்ம முன்னாடி நிறுத்துறோம். அது பிரதானம் போயிடுச்சுனாலுமே என்ன ஆச்சு? ஆல்மோஸ்ட் அவுட்டுன்னு அர்த்தம் ஆயிடுது. விதி கெட்டு போனாலுமே ஆல்மோஸ்ட் அவுட்டுன்னு அர்த்தம். நம்பர் 1 தலை போயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் வாழை நம்பி காத்துன்னு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி விதி, மதி, காரகன் ஒன்றுமே இருக்குது. அது என்ன இருக்குது அப்படின்னாக்கா, அதுவும் சில பேர்லாம் ஜோசியர் நீங்கள் டிவிலெல்லாம் இது யூடியூப்லலாம் பார்க்குறது உண்டு. ஸ்தானத்தையே காரணமாக போட்டுருவாங்க, ஸ்தானத்தையே லக்னமாக போட்டுருவோம். இப்போ எனக்கு வீடு அமையுமா அப்படின்னு கேட்டால், அந்த வீடுங்கிற 4வது இடத்தையே லக்னமாக பாவித்து அதுலேருந்து கணக்கு பண்ணிட்டு வருவோம். அப்படி ஒரு கணக்கு வருது. இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். ஒருத்தன் என்ன அர்த்தம் இல்லைன்னா அர்த்தவன் அப்படின்ற மாதிரி. ஒரு 6 புள்ள இருக்கிற ஒரு அப்பா இருக்கிறாரு. அப்பா இறந்து போயிட்டாரு. ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்துக்கு யார் தலைவன் ஆகணும்? தலசன் தலைவனாக ஆகிடுவான். தலைப்புள்ள தலைவனாக அவரும் போயிட்டாரு. அடுத்தது யார்? 2வது பிள்ளையை கூப்பிட்டு வச்சு தலைமை தாங்க சொல்லுவோம். அவரும் போயிட்டாரு. 3வது பிள்ளையை கூப்பிட்டு வச்சு தலைமை தாங்க சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த 9 கிரகமும் 1 by 1 இருக்குது. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்ற மாதிரி வர மாதிரி நமக்கு பல காரணங்களை 10 காரணிகள்லாம் நாங்கள் வச்சுருக்குறோம். அதில் 1 by 1 நம்ம எடுக்கிறோம். ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு 10 காரணிகள் இருக்கிற மாதிரி இதில் விதி, மதி, கதி அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கும் மேலே ஸ்தானம் அப்படிலாம் வச்சு அதில் ஒரு 5-6 மேலே பார்க்குறதுலாம் உண்டு. ஆனால் நம்ம பிரதானமான ஒன்று தான் நடைமுறைக்கு நிச்சயம் வரக்கூடியதாக இருக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போயிருக்கும். பொறுமையாக பார்த்தது நன்றி.